காருக்குள்ள ட்ரிம்மர் வராத எனக்கு சுத்தமா பிடிக்கல கடிச்சு வச்சுவேன். நான் வாயில மசுல போட்டுட்டு இங்கிட்ட முன்னாடி போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ தண்ணிய கண்டாலே பிடிக்கல குதிச்சு ஓடிடலாமா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த லகப் சாட்ஸாவும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஹெவி ஃபர்ராவும் இருந்தது, கால் கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் நாட்ஸாவும் இருந்தது. ரொம்ப எல்லாம் கிடையாது, கொஞ்சமா தான் இருந்தாங்க. ஸோ ஃபர்ரை நல்லா குறைச்சி விட்டு நீட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஜீரோ ட்ரிம் கிடையாது, ஃபர்ரை மட்டும் தான் நம்ம குறைக்கிறோம். அதே சமயம் ஃப்ரேஸ் எல்லாத்தையும் நீட் பண்ணி அழகாக்க போறோம். அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குட் பாயா பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா கால் கிட்ட போகும்போது அந்த நாட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கொண்டு போகும்போது மட்டும் பல்ல காட்டினாங்க. கிட்டத்தட்ட கடிக்க வர்ற மாதிரியே பல்ல கொண்டு போனாங்க. ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உடனே மசில் போடுவான்னு கேட்டதுக்கு வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் அவங்களே மசில் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க போட்டு பழக்கிருக்கோம், சில நேரங்கள்ல நாங்க மசில் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப குட் ஹேபிட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற சில டாக்ஸுக்கு வந்து மசில் போட்டு வாக்கிங் கூட்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்டர் பிளேஸ்க்கு போறோம் அங்க மசில் போட வேண்டிய சூழ்நிலை அமைந்தாலும் கண்டிப்பான முறையில இந்த மாதிரி நம்ம மசில் போட்டு சின்ன வயசுல இருந்து பழக்கிறது நல்லது. சோ இந்த ஃபேஸ் இதெல்லாத்தையும் தொட விட்டாச்சு. கீழே பார்த்தா தெரியும் கால்கள் வந்து அப்படியே தான் இருக்கு, ஏன்னா காலை தொடவே விடல. சோ எந்த அளவுக்கு நம்மளால மசில் போடாம எடுக்க முடியுதோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசில் போடுவோம். ஏன்னா முதலே நம்ம மசில் போட்டு அது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப காலை நான் எடுக்க போகும்போதுதான் நான் மசிலே போடுறேன். சோ அதுக்கே வந்து கொஞ்சம் அவங்க வந்து அன்ஈஸியா ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா அந்த இடத்துல இருக்க நாட்ஸ் எடுக்கிறதுக்கு. தென் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க பார்த்து தெரியும், இப்ப நான் சிசரிங் பண்றேன், மசில் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நம்மள வந்து ஒண்ணும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம வந்து நல்லதுதான் பண்றாங்க. அதே சமயம் ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷனையும் நீட்டா வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணல, லைட்டா பரவிட்டு தான் குரூப் பண்றோம். ஆனல் யூரினரி போர்ஷன் அடியில இன்னர் டைஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஜீரோ ட்ரிம் தான் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ஜீரோ ட்ரிம் பண்ணாக்கா ரொம்ப நல்லது. அண்ட் அந்த இடத்துல சின்ன சின்ன சிக்குகள் இருந்ததுனால நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலா நம்ம டெய்ல நீட்டாக ரவுண்ட் ஷேப்ல அந்த ஒரு பவுல் ஷேப்ல கட் பண்ணிட்டு குளிக்க வைக்கிறது. குளிக்க வச்சா வெளிய வந்தே தீருவேன் அடம். இங்கிட்டு போக அங்கிட்டு போக எப்படியாவது எஸ்கேப் பண்றேன்னு எப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா, பிடிச்சு ஒவ்வொரு இடையும் ஷாம்பு போட கொஞ்ச நேரம் பிடிக்க, அப்புறம் அங்கிட்டு ஓடிடுவான், அப்புறம் அங்கிட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் பிடிக்க. சோ இப்படியே அவனை பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. இல்லாட்டினா ஜஸ்ட் டப்புன்னு ஜம்ப் பண்ணி ஓட்டுறதுல சார் ரொம்ப குறியா இருந்தார். நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் துவட்டிட்டு லாஸ்டா ப்ளோ ட்ரையர் போட்டு முடிச்சாச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது ரொம்ப அன்ஈஸியா தான் ஃபீல் பண்ணா, இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டு தான் காய வச்சேன். ஃபேஸ்ஃபுல்லா கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அவர் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அழகா ரெடி பண்ணிட்டு எல்லா நாட்ஸையும் எடுத்தோம். ஸோ சூப்பரா இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.